இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளை நாம் கொண்டாடி நாம் வந்திருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலில் நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்கிற ஆழமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு இந்த இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு மிகவும் ஒரு உன்னதமான உயிர்த்தெழுதலின் ஞாயிறாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம கடந்த நாள்ல ஐடென்டிட்டிய குறிச்சு நம்ம தியானித்தோம். நம்ம திடீர்னு இன்னைக்கு இந்த மீட்டிங் வச்சதுனால, அத நாளைக்கு நம்ம அத தொடர்ந்து தியானிப்போம். ஏன்னா நெறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் கூட அவருடைய கரத்தை குறித்து, தேவனுடைய கரத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஆழமாய் அவருடைய கரத்தின் வல்லமை, அவருடைய அற்புதத்தின் கரம், அவருடைய அன்பின் கரம், அவருடைய வல்லமையின் கரம், அவருடைய உருவாக்கும் கரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதை தியானிக்கும் பொழுதே இந்த கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், உங்க இருதயத்துல இருக்கிற பயங்களும், கலக்கங்களும், அவ்விசுவாசங்களும் நிச்சயமாய் விலகும் என்பதுல சந்தேகமில்ல. அப்போ தேவனுடைய கரம் தேவனுடைய கரம் என்பது எதை உணர்த்துகிறது? அவருக்கு நம்மள போல மாம்சமும், இரத்தமும் நிறைந்த கைகள் அல்ல. அவருடைய கரம் என்பது அவருடைய அன்பையும், அதிகாரத்தையும், அவருடைய மகத்துவத்தையும், அவர் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மாற்றங்களையும் குறிக்கிறதாய் இருக்கிறது தான் அவருடைய கரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்து பல பகுதிகள்ல அவருடைய கரத்தை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் கரங்கள் அப்படிங்கிறது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்ம பிசிக்கலா, நம்ம பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? மெயினா நமக்கு கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பிலேயே நமக்கு கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம், நம்ம இருதயத்துல இருக்கிற இன்டென்ஷன ஆக்ஷனா மாத்துறதுக்கு. இப்போ நம்ம இருதயத்துல ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம். அத எப்படி ஆக்ஷனா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எழுதும் பொழுது, நம்ம இருதயத்துல இருக்கிற இன்டென்ஷன எழுதும் பொழுது அது மற்றவர்களுக்கு புரிகிறதாய் மாறுகிறது. நம்ம சொல்லும்போது புரியும். ஆனா மெயினா எழுதி அநேகருக்கு நம்ம அந்த காரியங்களை நம்ம கொண்டு செல்ல முடியும். இல்ல நம்ம இருதயத்துல நினைக்கிற காரியங்களை நம்ம சமைத்து கொடுக்கிறோம், உணவாய் கொடுக்கிறோம். இதற்கும் நமக்கு கரங்கள் தேவை. நம்ம இருதயத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க கட்டுறதுக்கு நமக்கு கைகள் தேவைப்படுகிறது. கைகள் இல்லாம நம்முடைய ஐடியாஸ் எதுவும் அது எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட முடியாது. அப்போ கைகள் நமக்கு தேவன் கரங்களை கொடுத்திருக்கிற நோக்கம், அது மிக உன்னதமான நோக்கங்களுக்காக கொடுத்திருக்கிறார். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோட செய்யன்னு அவர் சொல்றாருன்னா, நம்ம கைகளின் மூலமாகத்தான் நாம் பல காரியங்களை செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், உருவாக்குகிற காரியங்கள் கரத்தினால தான் முடியுது. இன்றைக்கு இந்த கரங்கள் இல்லன்னா, இன்னைக்கு இவ்ளோ தூரம் நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். எவ்வளவோ டெக்னாலஜில இம்ப்ரூவ்மென்ட் வந்திருக்கு. எத்தனையோ காரியங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையும், இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையும் நம்ம பார்க்கும் பொழுது, அதிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம கைகளினால தான் இந்த விதமான வளர்ச்சி உண்டாயிருக்கிறது. நம்ம கரங்களினால தான் சிலவற்றை பிடிக்க முடியும். நம்ம இன்னைக்கு உணவு உண்கிறோம், நம்ம சாப்பிடுறோம் நம்ம அப்படின்னா, அதற்கு உதவியா இருப்பது நம்முடைய கரங்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நம்முடைய கரங்களின் வழியாகத்தான் நம்ம கொடுக்க முடியுது. நம்ம மற்றவங்கள தூக்கிவிட முடியுறது. எல்லாமே நம்முடைய கரங்களினால் நடக்கிற காரியங்களா இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கரங்கள் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தின் இன்டென்ஷன வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது.
நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவது தான் நம்முடைய கைகளாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம கை என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கைகளினால் செய்கிற காரியங்கள பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் இன்டென்ஷன் அழகா புரியும். அப்போ இன்றைக்கு இந்த கரங்கள், இப்போ தேவனுடைய கரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய இன்டென்ஷன்ஸையும், அவருடைய கரத்தின் வல்லமையினால் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய கரங்கள், அவருடைய அன்பின் கரங்கள் நம் ஒவ்வொருவர் மேலேயும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமா? அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் கர்த்தருடைய கரங்களுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய இன்டென்ஷன்ஸ நம்ம ஆக்ஷன்ஸா மாத்துறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தில் இருப்பவைகளை ஒருவரும் ஒரு காலும் பறித்து கொள்ள முடியாது. அவர் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் பொசஸ் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய இன்டென்ஷன் நம்முடைய ஆக்ஷன்ஸ்ல வெளிப்படுத்த முடியும். நம்முடைய கரங்களின் ஆக்ஷன்ல வெளிப்படுத்த முடியும்னா, இன்றைக்கு அவருடைய இன்டென்ஷன் நாம் அவருடைய அன்பின் கரங்களுக்குள் இருக்கிறோம் என்பது அவருடைய அன்பை குறிக்கிறதாய் இருக்கிறது. யாரும் என் கரத்தில் இருப்பவர்களை பறித்துக் கொள்ள முடியாது. இந்த அன்பின் கரங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த கரங்கள் அது மிகவும் வல்லமையான கரங்கள். உருவாக்கும் கரங்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாகவே அவர்களை சிருஷ்டித்தார். அவருடைய கரங்கள் உருவாக்கும் கரங்கள். இல்லாதவைகளிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய கரங்கள் தான் அவருடைய கரங்கள். அங்கே மனுஷன் என்பவனை முதலாவது தன்னுடைய கரங்களினால் அவர் சிருஷ்டித்ததை பார்க்கிறோம். மண்ணினால் அவர் நம்மை உருவாக்கி, நம்மை படைத்து, நம்முடைய சுவாசத்திலே ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை உண்டாக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 64:8. ஏசாயா 64:8. இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம் கரத்தின் கிரியை. நாங்கள் களிமண், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, அவருடைய கைவேலையாய் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பாடி, நம்ம இந்த பாடியை பெற்றிருக்கிறோம்னா அது அவருடைய கைவேலை, அவருடைய கரத்தின் கிரியை. அப்போ நம்மை தேவன் பார்த்து பார்த்து அழகாய் படைத்திருக்கிறார்னா, நாமே நம்முடைய ஐடென்டிட்டிய எப்படி நம்ம பார்க்கிறோம்? நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் வெள்ளையா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், நெட்டையா இருக்கிறேன், குட்டையா இருக்கிறேன், இப்படி நம்மை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி படைக்கணும். உருவாக்கினவருடைய இன்டென்ஷன், அவர் நம்ம எப்படி படைத்தால் நமக்கு நல்லது என்பதை அவர் அறிந்துதான் நம்மள அப்படி அவர் அழகா படைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் நம்மை குறித்து எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? அங்க அங்க ஏசாயால பார்க்கிறோம், நாங்கள் களிமண், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அப்போ நம்மை உண்டாக்குனவர், நம்மை உருவாக்குகிறவர் நம்முடைய தேவன், நம்முடைய அடையாளம், நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் பாதை அனைத்தையும் உருவாக்குவது அவருடைய கரம் மட்டுமே அல்லாமல்
வேறொன்றும் அல்ல. இந்த உலகத்தையே படைத்து ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஒரு திட்டத்தோடு அவர் செதுக்கி கொண்டிருக்கிறார். அப்போ இப்படி நம்மள அழகா படைச்சிருக்கிறாரு. அவருடைய கரத்தினால் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்றால், அவருடைய கரத்துக்குள் இருக்கிற நம்மை ஏதாவது அணுகும்படி, தொடும்படி, நம்மை வீழ்த்தும்படிக்கு அவர் அனுமதி கொடுப்பாரா? இதை நம்ம ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். உலகத்தை படைத்தவருக்குள்ளே, சர்வத்தையும் படைத்தவருக்குள்ளே, அவருடைய கை வேலையா இருக்கிற நம்மையும் அவர்தான் படைத்திருக்கிறார். நாம் அவரது கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். மற்றவை எல்லாவற்றையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர் நம்மை அவருடைய கரத்தினால் உருவாக்கி இருக்கிறாராம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் என்றால், அவர் நிச்சயம் நம்மை வாழ்க்கையில நமக்கு நியமித்திருக்கிற நமக்கு நம்ம விரும்புற வரைக்கும் நம்ம வாழலாம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எத்தனை காலம் இந்த பூமியில இருக்கிறோமோ அத்தனை காலமும் அவருடைய கரம் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரங்கள். வாசிக்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்ராகமம் 13:3. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். அங்க மோசே சொல்றாரு, கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கொஞ்சம் அந்த அந்த சம்பவங்களை நம்ம தியானித்து பார்க்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு கிடந்தார்கள். பயங்கரமான ஒரு அடிமைத்தனம். அவங்க செஞ்ச வேலைக்கு கூலி இல்ல. அவங்க மிகவும் அந்த எகிப்தியர்களால் ஒடுக்கப்பட்டார்கள். அதிகமா அவங்கள வேலை வாங்குனாங்க. ஆனா அவங்க வேலை செஞ்ச அளவுக்கு கூலி இல்ல. உடம்புல வருத்தம், மனதுல வேதனை, மிகுந்த ஒரு துக்கத்திலையும் அடிமைத்தனத்துக்குள்ளேயும் இருந்தாங்க. ஆனால் பார்வோனோ அந்த ஜனங்களை அத்தனை வாதைகள் வந்த பொழுதிலும் 9 வாதைகள் அங்க தெரியுது. ஆனாலும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த மக்களை அவன் போக விடாமல் தடுத்தத பார்த்தோம். அத்தனை வாதைகளும் அது அற்புதமாய் அங்க நடந்தத நம்ம பார்க்கிறோம். அந்த கல் மழையா இருக்கட்டும், அந்த வெட்டுக்கிளிகளா இருக்கட்டும், தவளைகளா இருக்கட்டும், எல்லாமே அந்த கோசேன் அப்படிங்கிற அந்த நாட்டின் எல்லைக்குள்ள ஒரு வாதையும் உள்ள போகல. எல்லாமே எகிப்தியருக்கு எல்லாம் ஒரே தேசம்தான். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற அந்த எல்லைக்குள்ள எந்த வாதையும் உள்ளே நுழைய முடியவில்லை. காரணம், தேவனுடைய பலத்த கரம் அந்த ஜனங்களோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அங்கே மோசே சொல்றாரு, கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அவருடைய பலத்த கரம் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த பலத்த கரத்துக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்கிறோம்னா, அவருடைய பலத்த கரம் நம் வாழ்க்கையில என்ன அடிமைத்தனத்துல இருக்கிறோம், எந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம், எதுல இருந்து நம்மை வெளியே கொண்டு வரணும், அது அவரால் முடியாத காரியமா? ஒன்றை யோசித்து பார்க்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம் என்றால், நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் இருந்து நாம் வெளியே வர முடியும். ஏனென்றால் நம்மை விடுவிக்கிறவர் அவர். அவருடைய பலத்த கரத்தினால் நம்மை அவர் விடுவிக்கிறார்.
இதை என்றைக்காவது உணர்றோமா? இல்ல இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க. அப்பா, நான் உங்க பலத்த கரத்துக்குள்ள இருக்கிறேன். எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் உங்கள்ட்ட குடுத்துடுறேன்னு நம்ம இருதயம் இளைப்பாறுதலில் இருக்கிறதா? நம்ம இருதயம் இளைப்பாறுதல்ல இல்லன்னா, அவருடைய பலத்த கரத்தை நாம் இன்னமும் அறியவில்லை என்பதுதான் அர்த்தம். எரேமியா 32:17 பார்க்கிறோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய கரங்கள் இந்த இயற்கையின் விதிகளை மாற்றக்கூடிய கரங்கள். மனித எல்லைக்கு, நம்ம மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள கரங்கள் தான் தேவனுடைய கரங்கள். தேவனுடைய கரங்கள் நல்லா புரியணும். அவருடைய கரங்கள் இந்த இந்த லாஜிக்கலா நம்ம திங்க் பண்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய கரங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிக்க இல்ல. இப்படி கடல் வழியா ஒரு பாதை உண்டாகும்னு அவங்க யோசிக்கல. நம்ம இப்படித்தான் ஒரு பாதை திறக்கும், இப்படித்தான்னு சொல்லி நம்முடைய மனதுல குறுகின வட்டத்துல நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய கரம், அவருடைய அ கரங்கள் பலத்த வல்லமையுள்ள கரங்கள். அவருடைய ஞானம், அவர் யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர், அவர் அதிசயமானவர். அவருடைய வல்லமையும், அவருடைய ஞானத்தையும் நாம் உணரவே முடியாத இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அறிவுக்கு எட்டாத அவருடைய வல்லமையும், ஞானமும், அன்பும் நம்முடைய அறிவுக்கு இன்னும் எட்டல. அதனாலதான் நமக்கு பயம். அதனாலதான் நமக்கு அவிசுவாசம். இன்னைக்கும் நம்ம நிறைய காரியங்கள்ல பயந்து கொண்டு இருக்கிறோம்னா, இன்னமும் அவரை குறித்ததான அந்த தீர்க்கமான அறிவு நமக்கு இன்னமும் உண்டாகவில்லை. உலகத்தை உலகம் நமக்கு பெருசா தெரியுது. இயற்கை விதிகள நம்ம பெருசா பார்க்கிறோம். இது இப்படி இருந்தா, இது இப்படிதான் நடக்கும். அப்படின்னு சொல்லி லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங் இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால தான் அவருடைய கரத்தை நம்மால் உணர முடியவில்லை. அவருக்கு தெரியும். அவர் கரம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது, அவருடைய இன்டென்ஷனையும், அவருடைய அ அவ் அவருடைய ஞானத்தையும், அவருடைய வல்லமையையும் நீங்க பார்க்கணும். மோசே சொல்றார், தம்முடைய பலத்த கையினால் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்படின்னா அதுக்கு பின்பாக அவருடைய இன்டென்ஷன். இத நீங்க பார்ப்பீங்கன்னா, இத நீங்க உணர்ந்து கொள்ளுவீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள்ல இருந்து நீங்க பயப்படுகிற காரியங்கள் உங்களை விட்டு நீங்குவதா இருக்கும். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. மோசே கையதான் நீட்டுறாரு. ஆனால் அந்த கடலை பிளந்தது அவருடைய கரமும், அவருடைய நாசியின் சுவாச காற்றும். அப்போ இன்றைக்கு எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். யோசித்து பாருங்க. நம்ம ஒரு கடலுக்கு முன்னாடி போய் நிக்கிறோம். அந்த கடல் அப்படியே உங்களுக்கு முன்பாக 2ஆ பிளந்து, நீங்க வேற அந்த கரைய நீங்க கிராஸ் பண்றதுக்கு அந்த கடல் வழிவிடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்க மனக்கண்கள்ல நீங்க அத பார்க்கணும். வேதத்துல உள்ள எல்லா காரியத்தையும் நம்ம மனதுல தியானிக்கணும். தியானிக்க தான் அது நம்முடைய உணர்வுகளிலே பதியக்கூடியதா இருக்கும். நீங்க நல்லா அத தியானிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய கடல். இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலே நடக்காத ஒரு சம்பவம். அன்றைக்கு மோசே கையை நீட்டும் பொழுது அங்கே கடல் 2ஆக பிளக்குது. அது பிளந்தது மாத்திரமல்ல, அந்த கடல் வெட்டாந்தரையா மாறுதாம்.
அந்த ஜனங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு அங்க அந்த ஈரம் எல்லாம் காய்ந்து நடக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறது அந்த மணல். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! அவருடைய பலத்த கரத்தை இந்த அற்புதத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம். வனாந்திரத்துல வனாந்திரம் அங்க விதைப்பு இல்ல, அறுப்பு இல்ல, எதுவுமே கிடையாது. டெசர்ட். அங்க தம்முடைய ஜனங்களுக்கு தினமும் அவர் தம்முடைய கரங்களினால் உணவளித்ததை பார்க்கிறோம். அந்த இன்டென்ஷனை பாருங்க. அந்த அற்புதத்தை பார்க்காம அவருடைய அந்த ஆக்ஷனுக்கு பின்பாக இருக்கக்கூடிய அவருடைய இன்டென்ஷன். என் பிள்ளைகள் என்ன எப்படி இருக்கக்கூடாது? பசியில் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு வானத்திலிருந்து அனுதினமும் அவர்களுக்கு உணவை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுதும் 3 நாளா இவங்க என்னிடத்தில் சேர்ந்த 3 நாளா அவங்க எப்படி இருக்கிறாங்க? உணவில்ல, பசியா இருக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து அவருடைய கரங்களில் எடுத்து, அதை ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது, அதை பிட்டு அவர்களிடத்துல கொடுத்த பொழுது, அங்கே பெருக்கம் உண்டானதை பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீன் தான். யோசித்து பாருங்க. அதை சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர் என்றால், அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய வல்லமை எவ்வளவு பெரிது! பெருக்கத்தை உண்டாக்கும் அவருடைய கரங்கள். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கும் அவருடைய கரங்கள். உணவை கொடுக்கும் கரங்கள். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்றாலும் சரி, அவர் செய்த செயல்கள் என்றாலும் சரி, அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அவருடைய இருதயத்தினுடைய இன்டென்ஷன்ஸ், அதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுதுதான் உண்மையாய் நாம் அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிப்போம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் முறுமுறுத்தாங்க, ஏன் புலம்புனாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அவருடைய இன்டென்ஷன் தெரியல. அந்த அற்புதத்தை பெருசா பார்த்தாங்க. செங்கடலை பிளந்து அவங்க வெளியே வந்த உடனே அப்படியே துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்ல, சில நாட்களுக்குள்ளாகவே முறுமுறுப்பு தொடங்குது. காரணம், அவர்கள் அற்புதத்தை பார்த்தாங்களே தவிர அற்புதத்தை செய்தவருடைய இன்டென்ஷனை பார்க்கல. அவருடைய இருதயத்தை பார்க்கல. அப்ப அன்றைக்கு இவ்வளவு பெரிய கடலை பிளந்து எங்களை வெளியே கொண்டு வந்தாரே, எகிப்துல அத்தனை வாதைகள், ஒரு வாதை கூட எங்களை தாக்கலையே. அவருடைய இருதயம் எவ்வளவு பெரியது, அவருடைய இருதயம் எவ்வளவு அன்பானது, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது அப்படிங்கிறதெல்லாம் உணராததினாலே அவங்க என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்து புலம்பி அவங்க வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாமல் போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன காரியம் கூட நம்மள பயமுறுத்துது, சோர்வுறப்படுத்துது அப்படின்னா, ஒண்ணு நல்லா புரியணும். நாம் இன்னமும் அவருடைய கரத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ அவருடைய கரம் குறைவை நிறைவாக மாற்றக்கூடிய கரம். முடியாததை முடிய வைக்கக்கூடிய அவருடைய கரம். மரணம் இருக்கிற இடத்துல ஜீவனை கொடுக்கக்கூடிய அவருடைய கரம். அடுத்ததா அவருடைய கரத்தை இப்போ நம்ம பார்த்த கரம் அவருடைய அற்புதத்தின் கரமாய் நம்ம பார்த்தோம். அவருடைய வல்லமையின் கரம், ஆளுகை செய்கிற கரங்கள். ஏசாயா 41:10 பார்க்கிறோம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கணுமா? அவருடைய வலது கரத்தினால் நம்மை அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய கரம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. பார்வோனின் பலத்தை முறியடித்தது தேவனுடைய வல்லமை மிக்க கரம்.
இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் டோட்டலா அவங்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது. அவங்க அடிமைகள். ஆனா அந்த தேசத்தை விட்டு அவங்க வெளியே வரும் பொழுது எதுவுமே அவங்களுக்கு இல்லை, எந்த ஆயுதங்களும் கிடையாது. ஆனா பின்பாக பார்வோன் சேனை அங்கே துரத்திட்டு வருது. அத்தனை ரதங்களோட, குதிரை வீரர்களோட அந்த சேனைகள் துரத்தி கொண்டு வர்றாங்க. இந்த ஜனங்களுடைய கையிலோ எந்த ஆயுதமும் கிடையாது. ஆனால் அன்றைக்கு அவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த ஜனங்களை மீட்டெடுத்த கரமே இன்றைக்கு நம்மோடும் இருக்கிறது. அந்த கரம் இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிறது. அந்த கரம் இன்றைக்கு நமக்காக யுத்தம் செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமா? அங்க யாத்திராகமத்துல பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அங்க என்ன நடக்குது? 17 வாசிங்கஞ்சி. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வருவாங்க, ஆனால் நான் அவனுடைய ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அப்போ என்ன நடக்குது? உடனடியா இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்பாக நடக்கிறார். எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கிறது! அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம இருக்கிறோம்னா அங்கே தேவன் பிரத்யட்சமாக செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுவரைக்கும் முன்னாடி போயிட்டு இருந்த தேவதூதனானவர் பின்பாக அவர் கடந்து வருகிறார். தேவதூதனானவர் அப்படிங்கிறதே அந்த கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் எங்க வந்துட்டாராம்? பின்னாடி வந்துட்டார். மேக ஸ்தம்பம், அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. இந்த ரெண்டு சேனையையும் ஒன்று சேர முடியாதபடி அந்த காரியம் அவர்களை தடுத்ததை நம்ம பார்க்கிறோம். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருக்குது. இஸ்ரவேலருக்கு இரவை வெளிச்சமாக்கிற்று. அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் எப்படி பண்ணுவாங்க? கைகளினால் பண்ணுவாங்க. இன்றைக்கு அவருடைய கரத்தினால் அவர் யுத்தம் செய்து அங்கே அந்த ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையான கரத்தினாலும் அங்கே இஸ்ரவேல் எகிப்தின் ஜனங்கள் எகிப்தின் பார்வோனின் சேனையினிடத்தில் இருந்தும் அவர்கள் விடுவிக்கும்படி காப்பாற்றும்படி அவருடைய கரம் அவர்களை அங்கே வெளியே கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். பார்வோனுடைய சேனை அதே சமுத்திரத்துல மூழ்கி போனதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு மனிதர்கள் சத்துருக்கள் அல்ல. நமக்கு எதிராய் வந்த சூழ்நிலைகள், மனிதர்களுக்கு பின்பாக நின்று செயல்பட்டு கொண்டிருந்த சத்ரு, இது எல்லாம் மூழ்கடிக்க கூடிய வல்லமை நம் தேவனுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ராத்திரியில அந்த முழு சேனையையும் அங்கே கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு எதிரான அத்தனை காரியங்களும் அது மூழ்கடிக்கப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், எதெல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்குது, எந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, அவருடைய கருத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்காக அவர் செயல்படுகிறார். நம்ம வேலை நம்ம இளைப்பாறுதலில் இருப்பதும் நம்ம கண்ணை வேற எங்கேயும் விளக்காம அவரை மாத்திரமே நோக்கி ஓடுவதும் தான் நாம் செய்கிற வேலை. அங்கங்க நம்ம திரும்பவே தேவையில்லை. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அப்பா நமக்காக அவர் செய்கிறவராயிருக்கிறார்.
இன்றைக்கு மோசே கையை உயர்த்தினதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கரம் அவரை நோக்கி உயர்த்தப்பட்டிருந்தால் போதும். நமக்கு தேவையானது எல்லாம் தானாக வரும். நமக்கு நமக்கு எதிரான சூழ்நிலைகள் அது எல்லாம் மூழ்கடிக்கப்படுகிறதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உணர முடியும், பார்க்க முடியும். அப்போ இந்த கரம் தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது தாவீதினுடைய பலத்தினால கோலியாத் விழல. அவன் சொல்றான், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்துல நான் உன்கிட்ட வர்றேன். அந்த நாமத்துல அவன் போனதுனால அங்கே எதிரி வீழ்த்தப்பட்டான். இன்றைக்கு நீங்க எந்த நாமத்தை உடையவர்களாய் நீங்க இருக்கிறீங்க? எல்லாவற்றையும் ஜெயித்த நாமம் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம். இந்த நாமத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அடுத்ததா அவருடைய கரம், நம்ம அற்புதத்தின் கரம், வல்லமையின் கரம், உருவாக்கும் கரத்தை பார்த்தோம். அடுத்ததா அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும் பராமரிக்கும் கரம், நம்மை பராமரிக்கிற கரங்கள். ஏசாயா 49:16 பார்க்கிறோம். அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை அப்படி சொல்றாருன்னா அவருடைய இருதயத்தின் இன்டென்ஷனை அதுல நீங்க பார்க்கணும். நீ என் பிள்ளை, நான் என்னுடைய உள்ளங்கைகள்ல உன்னை நான் செதுக்கி வச்சிருக்கிறேன், உன் பெயரை புரிந்து வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கைகள்ல அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார், செதுக்கி வைத்திருக்கிறார்னா நம்மை தீங்கு தொட நம் தகப்பன் நமக்கு அனுமதிப்பாரா? அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நினைவுல நம்ம எப்பொழுதும் இருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. பூமி எங்கும் அவருடைய கண்கள் என்ன செய்தான்? சுற்றி திரியுதான். அவருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறதா. இன்றைக்கு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவர் நோக்கமா இருக்கிறார்னா அவருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி உலகத்தை படைத்தவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கும் என்றால் இன்னைக்கு எதை குறித்து நம்ம பயப்படணும்? எதை குறித்து கலங்கணும்? அந்த கண்கள் உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர ஆரம்பியுங்கள். அவர் நம்மை பராமரிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். சங்கீதம் 145:16 வாசிக்கலாம். சங்கீதம் 145:16. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அவர் கையை திறந்து கொடுக்கும்போது சகல பிராணிகள், டிசைர் ஆஃப் எவ்ரி லிவிங் திங்னு கொடுத்திருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்திருக்குன்னா, யூ ஓப்பன் யோர் ஹேண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபை த டிசைர் ஆஃப் எவ்ரி லிவிங் திங். சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குற உணவை கொடுக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு உணவு நம்ம சாப்பிடுறோம்னா இது எத்தனை மாதங்களுக்கு முன்னதாகவே தேவன் நமக்கு நியமித்த ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு இன்னைக்கு விளைஞ்சது இல்ல, அது மாதங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நம்ம சாப்பிடுகிற ஆகாரத்தை அவர் ரெடி பண்ணி இருக்கிறாருன்னா நம்ம எதை குறிச்சு இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இந்த குறைவு இருக்கு, அது இல்லை, இது இல்லை, எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை. அவருடைய கரம் நம்மை போஷிக்கிற கரங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன்.
இன்றைக்கு அவருடைய கரங்களின் மூலம் நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற உண்மையை நாம் அறிந்திருப்போம் என்றால் நாம் எதை குறித்தும் சிந்திக்க வேண்டியதே இல்லை. அதுதான் ஆவியின் சிந்தை, ஜீவனும் சமாதானமும். அவரை குறித்ததான சிந்தை, அவருடைய செயல்களை குறித்ததான சிந்தை, அவருடைய வார்த்தையில இருந்து நம்ம அவருடைய இருதயத்தின் இன்டென்ஷனை அறிந்து நம்ம சிந்திக்கிற சிந்தை நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. இல்லைன்னா மனுஷனை போல பயந்து, மனுஷனை போல கவலைப்பட்டு, சோர்ந்து, புலம்பி, அழுது, முறுமுறுத்து இப்படித்தான் நம்ம இருப்போம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் ஒரு தாமதமாய் கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அங்கங்க அப்படி இப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு ஓடி அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம். இல்ல. அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீங்க செய்வீங்கன்னு சொல்லி மனது எப்போ இளைப்பாறுதல்ல வருதோ, அப்பொழுது தேவன் உங்களுக்காக இறங்கி செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய கரம் ஆழமான ஒரு உறவை வெளிப்படுத்துகிற கரமா இருக்கிறது. நம்ம மேல ஒவ்வொருத்தர் மேலயும் எப்படி அக்கறையோட தனிப்பட்ட முறையில நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிற கரங்களா இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அவருடைய மென்மையான அன்பை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சமூகம், இந்த உலகம் ஒதுக்கி வைத்தது, இந்த குஷ்டரோகிகளை உலகம் எல்லாம் ஒதுக்கி வச்சிருச்சு. ஆனா தம்முடைய அன்பின் கரங்களினால் அந்த குஷ்டரோகியை அவர் தொட்டு சுகமாக்கினதை நம்ம பார்க்கிறோம். எல்லா சிறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைத்து வந்த பொழுது சீஷர்கள் அவங்க அனுப்புறாங்க, துரத்துறாங்க. ஆனா தேவன் அவர்களை அழைத்து அவர்களை தன்னுடைய கரங்களில் ஏந்தி அவர்களை ஆசீர்வதிக்கிற கரமா இருக்கிறது தான் அவருடைய கரம். பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய கரம்தான் அவருடைய கரம். இந்த கரம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது என்றால் இன்னைக்கு உங்களுடைய எல்லா காரியத்தையும் அந்த கரத்துல கொடுத்துருங்க. அவருடைய கரத்துக்குள்ள கொடுத்துருங்க. நமக்கு கவலை ஏன் வருதுன்னா, அவருடைய கரத்தினால எதையும் செய்ய முடியாதுன்னு எங்க நினைக்கிறோமோ, அங்கதான் கவலை, பயம். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, இவங்க என்னைய எப்படி சொன்னாங்க, இது எப்படி ஆகுமோ இந்த சூழ்நிலை? இதெல்லாம் ஏன்? அவருடைய கரத்தின் வல்லமையை நாம் அறியவில்லை. அவருடைய இருதயத்தை நாம் அறியவில்லை, உணரவில்லை. அடுத்ததாக அவருடைய கரம் பாதுகாக்கின்ற கரம். அவைகளை ஒருவனும் ஒரு காலும் என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவருடைய இன்டென்ஷனை புரியணும். என் பிள்ளைங்க என் கரத்துக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். யாரும் என் கரத்துல இருந்து என் பிள்ளைகளை பறிக்க முடியாது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய கரங்கள் நாம் பயப்படாமல் தங்கி இருக்கக்கூடிய மிக பாதுகாப்பான கரங்களாய் இருக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அவருடைய அன்பின் கரங்களுக்குள்ள இருக்கிறோம். சிங்க கெபியில தானியேல் போடப்பட்ட பொழுதும் அவருடைய அன்பின் கரங்களுக்குள்ளே அவன் இருந்தபடியினாலே அங்கே சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அக்கினி சூளைக்கு நடுவில் அவருடைய கரத்தின் பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறாரு. அங்கே கர்த்தருடைய கரம் பேதுருவை விடுவித்து வழிநடத்தினதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய கரம் நம்முடைய எல்லா ஆபத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய கரங்கள். இந்த உலகம் அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன் அணுகாதுன்னா, ஒண்ணு நல்லா புரியணும். நம்ம எல்லாரும் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறோம். அவருக்குள் இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிறோம்னா
இந்த உலகத்தை படைத்தவருடைய கரங்களுக்குள்ள இருக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பின் கரம். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எல்லா எதிர்ப்புகளையும் அமைதலாக்கக்கூடிய வல்லமையுள்ள கரம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய கரங்கள் எங்கேயோ நம்மளை விட்டு தூரமாலாம் இல்ல. இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கரம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. எத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். எத்தனை காரியங்களை அனுபவிச்சு நம்ம வந்திருக்கிறோம். எல்லா காரியங்களுக்கும் பின்பாக அவருடைய கரத்தின் செயல்பாடு இருந்ததை நாம் அறிவோம் என்றால், இன்னைக்கு நீங்க போற பாதைகள்ல இருக்கிற பயங்கள்ல இருந்து, கவலைகள்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி அவர் செய்தவைகளை மறப்பதற்கு மறதியுள்ள இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் மறதி வருது? ஏன்னா அவருடைய ஹார்ட்டுடைய இன்டென்ஷன்ஸ உணரல. அந்த உணராத இடத்துலதான் அவர் செய்த செய்கைகளை நாம் மறக்கிறோம். இன்றைக்கு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கும் என்றால், அவர் செய்த இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில அவர் செய்த எல்லாவற்றையும் நம்ம ஒரு காலம் மறக்க மாட்டோம். அப்படி மறவாமல் இருக்கிறவர்களை தேவன் அற்புதமாய் வழி நடத்துகிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். மறக்கிறவங்க தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியல. என் அப்பா அன்றைக்கு அப்படி செய்தாரே, அன்றைக்கு அவருடைய கரம் என்னை நடத்தினதே, இன்றைக்கும் அவர் என்னை நடத்துவார். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான், அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை படைச்சவர் சொல்றாரு, உன் வலது கையை பிடித்து, இந்த உலகத்தை படைத்தவருடைய கரம், உங்களையும் என்னையும் உருவாக்கின கரம், அந்த கரம் இன்றைக்கு நம்மை பிடித்திருக்கிறதாம். அவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம ஒரு காலும் தனிமையில இல்ல, நம்ம ஒரு காலும் மறக்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பின் கரங்களுக்குள் நாம் இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தின் கரங்களுக்குள் நாம் இருக்கிறோம். அவருடைய கரம் நம் தேவைகளை சந்திக்கிற கரம், குறைவுகளை நிறைவாக்குகிற கரம், அந்த கரத்துக்குள்ள இருக்கிறோம். அக்கினி சூளையிலிருந்து பாதுகாத்த அந்த கரம், அந்த கரத்துக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்கிறோம்னா, எந்த சூழ்நிலை நம்மை சுட்டெரிக்க முடியும்? எந்த சூழ்நிலை நம்மை அழிக்க முடியும்? எதுவும் நம்மை அழிக்க முடியாது. அன்றைக்கு ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணி இருப்பார் என்றால், இன்றைக்கும் உங்களுடைய அத்தனை போராட்டங்களிலிருந்து, அத்தனை அடிமைத்தனங்களிலிருந்து, அத்தனை ஒடுக்கத்திலிருந்து அவர் உங்களை புறப்பட பண்ணுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். இததான் உணரணும். இந்த கரங்களை குறித்து, அந்த கரத்தின் இன்டென்ஷன்ஸ குறிச்சு நீங்க அதிகமாய் தியானிக்கணும். அவருடைய இருதயத்தை நம்ம தியானிக்க 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 தான் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இதெல்லாம் குறிச்சு கவலை இல்லாத இடத்துக்கு நம்ம வரணும். நம்ம ஐடென்டிட்டி என்னங்கிறத புரிந்து எப்பொழுதும் அவரோடு கூட உறவு இருக்கணும். ஆனால் இந்த இடத்துலயும் ஒரு சிலர் அந்த இடத்துக்கு வர முடியாததுனாலதான் தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். என் அப்பா இருக்கிறார், என் அப்பா இருக்கிறார், என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாருங்கிற இளைப்பாறுதலிலே இங்கே பலர் வர முடியல. அதற்காகத்தான் அவருடைய கரத்தை குறித்து இன்றைக்கு நம்மை தியானிக்க வைத்திருக்கிறார். அவர் போதும் எனக்கு. இந்த உலகத்தை படைத்தவருடைய கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்காக யுத்தம் பண்ணுகிற கரம்,
எனக்காக மல்டிப்ளை பண்ணுகிற அவருடைய கரம், என்னை பாதுகாக்கிற கரம், என்னை போஷிக்கிற கரம், எனக்காக அற்புதங்களை செய்யக்கூடிய கரம், எனக்காக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற கரம், அந்த கரம் இன்றைக்கு என்னை பிடித்திருக்கிறது. என்னுடைய வலது கையை அந்த கரங்கள் பிடித்திருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோமா? இத உணர்ந்துட்டோம்னா போதும். புலம்பல் இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது, அழுக இருக்காது. நிஜமாய் நாம் விடுதலையில் வாழ்கிறவர்களாய் இருப்போம். இதை உணர்ந்தவர்களா அப்படியே கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க உன்னை தியானித்து பாருங்க. அப்படியே உங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் விலக்கிட்டு, நான் சொல்லுகிற காரியங்கள்ல உங்க எண்ணங்கள் பதிக்கப்படட்டும். அவருடைய கரம், அவருடைய கரத்துல உங்களை அவர் செதுக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் கான்ஸ்டன்டா அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க நினைவுகளை அவர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறாருன்னா நம்ம உருவத்தை பார்க்கறது இல்ல, நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறாரு. தன் பிள்ளைக்கு என்ன தேவை, தன் பிள்ளை என்ன ஏக்கத்தோடு இருக்கிறது, தன் பிள்ளை என்ன பிரச்சனையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் உங்களை உள்ளங்கைகள்ல வைத்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்னா சும்மா பார்த்து கொண்டு இருக்கல, நமக்காக செயல்படும்படிக்கு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அப்படின்னா அவர் நம்மை கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார், செதுக்கி வைத்திருக்கிறார்னா நம்முடைய இருதயத்துல இருக்கிற மன விருப்பங்கள் கூட எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த கரங்கள்ல அவர் வரைந்து செதுக்கி உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறத நீங்க பாருங்க. இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய கரத்துக்குள்ள உங்களை வரைஞ்சு செதுக்கி வச்சிருக்கிறாருன்னா இன்றைக்கு எல்லாத்தையும் அந்த கரத்துக்குள்ள நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க. வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள கரத்தை உடையவர், அன்பின் கரங்களை உடையவர், என் கூட இருக்கிறீங்கப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய கரங்கள், அந்த கரங்களுக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த கரங்கள் இன்றைக்கு என்னை பற்றி பிடித்திருக்கிறது. இத உணர்வீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய இருதயம் மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வருகிறத நீங்க பார்க்க முடியும். உங்க பாரங்கள், உங்க இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் அந்த கரங்கள்ல ஒப்பு கொடுத்துருங்க. எதெல்லாம் உங்க மனதை அழுத்தி கொண்டு இருக்கிறது, அப்பா இந்த பிரச்சனை இதுதான், இதை நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க கிரியை செய்றீங்கப்பா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க விரும்புகிற காரியத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்க எதை விரும்புறீங்க அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு முன்பாக செங்கடலை அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இன்றைக்கு அந்த கடல் எவ்வளவு ஒரு பெருங்காற்று அங்க அடிக்குது, அந்த சத்தம் உங்க காதுகள்ல கேட்கிறத பாருங்க. இந்த காற்று அடிக்க 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 அந்த கடல் அப்படியே பிளந்து மதிலாய் நிற்கிறத பாருங்க. தண்ணி மதிலாய் நிற்க முடியுமா என்றால் என் தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறத உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க. லாஜிக்கல் திங்கிங் அது வேஸ்ட். இத செஞ்சா இது நடக்கும், இத செஞ்சா இது நடக்கும், பூமியில இருக்கிற மனுஷனை போல சிந்திக்கிற எண்ணங்கள் வேண்டாம். கடலையே பிளந்தவர்,
தண்ணீரை மதிலாக நிற்க செய்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் அவ்வளவு வல்லமை உள்ளது. எப்படி தண்ணீர் மதிலாய் நிற்க முடியும்? இந்த உலகத்தின் இயற்கை விதிகள், லாஸ் எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய வல்லமை மிகுந்த கரம். இன்னைக்கு உங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இத நீங்க பார்க்காதீங்க. அது உண்மை இல்ல, அது நிஜம் இல்ல. அதையும் தாண்டி என் தேவன் எதை செய்திருக்கிறார்? இன்றைக்கு நேற்றைய தினத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை என் கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். நம்ம சமையல் செய்யறோம். நம்ம இங்க பெண்களாதான் நிறைய பேர் வந்திருக்கிறோம். நம்ம சமைக்கிறோம். சமைத்தது எல்லாத்தையும் டேபிள்ல கொண்டு வச்சிட்டோம். அதை எடுத்து சாப்பிட்டால்தான் அங்க எனர்ஜி. அது போலதான் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். அவருடைய வல்லமையுள்ள கரம் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறது. சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகி இருக்கிறோம். இதுதான் வசனம் சொல்லுது. அதை எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு அவர் டேபிள்ல வச்சது போல நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு. ஆனா நம்ம அதை எடுத்து அத உள்வாங்கி நம்ம அதை உண்கிறோமா? அது அதை உட்கொள்ளதான் அது நமக்கு சுகத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும், பலனை தரும். அவர் செஞ்சு முடிச்சது நிஜம். ஆனா ஏன் இன்னும் வாழ்க்கையில நம்ம மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கல? அதை உணர்றோமா? அதை உட்கொள்றோமா? இல்ல வேற எதெல்லாமோ பாய்சனஸ் வேர்ல்ட்லி திங்கிங்க உட்கொண்டு கொண்டு இருக்கிறோமா? இதை சாப்பிட்டா அது வந்துரும், அதை சாப்பிட்டா இது வந்துரும். இப்படி பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஞானமாய் நடக்கணும். அதிக தீவனம், அதிக சாப்பாடு இது நமக்கு உரியது அல்ல. ஆனா எல்லாத்துக்குமே பயம். இங்க போனா அப்படி வந்துரும், இந்த கிளைமேட்னா இப்படி வந்துரும். இப்படி உலகத்துல அந்த லாஜிக்கல் திங்கிங்க உடையவர்களாய் நம்ம இருக்கிறோமா? உங்களை படைத்தவர் யார்? உங்களுக்கு தகப்பன் யார்? தண்ணீரை மதிலாக நிற்க செய்யக்கூடியவர்தான் நம்முடைய தகப்பன் என்றால், இன்னைக்கு இந்த உலகத்தின் லாஸ் எதுவும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடலின் மீது அவர் நடப்பார் என்றால், இன்னைக்கு எல்லா இயற்கை விதிகளையும் அவர் மாற்றினவர். மரித்து 4 நாட்களான லாசருவை எழுப்பினவர். இயற்கை விதி அங்கே மாற்றப்பட்டது. கடல் மேல நடக்கும் போதும் சரி, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கும் பொழுதும் சரி, இயற்கை விதிகள் அங்கே மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். நீங்க இயற்கையில இது பூமியில இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான்னு சொல்லி எதையெல்லாம் நீங்க சிந்திச்சு கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கிறோம். ஒரு சின்ன சிம்டம் வந்த உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்றது. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு சொல்லுவாங்க. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவனா? எந்த அறிவை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம்? ஒருவேளை இன்றைக்கு உலகத்தின் காரியங்களுக்கு புறம்பா நம்ம பேசும் பொழுது உலகம் நம்மை பைத்தியங்களாக எண்ணலாம். ஆனால் நமக்கு அதுதான் பலன். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர் எனக்கு முன் செல்லுகிறார் அப்படிங்கிறத உணர ஆரம்பிங்க. அவருடைய கரம் இன்றைக்கு நம்மை அணைத்திருக்கிறது. அவருடைய கரம் இன்றைக்கு நமக்குள், அவருக்குள் நம்மை
மூடி வைத்திருக்கிறது. அந்த அந்த கரத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அந்த பலத்த கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒன்றும் உங்க தலையில இருக்கிற ஒரு முடிய கூட யாரும் அசைக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு செட்டைகளின் நிழலுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாய் அப்படியே ஒரு பாடல நான் பாடும் பொழுது நீங்க அதை உணருங்க. அவருடைய கரத்தை உணர ஆரம்பிங்க. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காக்கும் கரங்கள் இன்றைக்கு எங்களுக்கு உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரங்களுக்குள்ள நாங்க இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் வல்லமையுள்ள கரம், பலத்த கரம், அற்புதத்தின் கரம், எங்களை உருவாக்குகின்ற கரம்,
இந்த கரத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். எங்களை பாதுகாக்கும் கரம், எங்களை பராமரிக்கும் கரம், ஒன்றும் குறைவில்லாமல் எங்களை வழிநடத்துகிற உம்முடைய கரம். இந்த கரம் எங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். உலகத்தையும் அண்டத்தையும் சர்வத்தையும் படைத்தவருடைய கரம், சர்வ வல்லமையுள்ளவருடைய கரம் இன்றைக்கு எங்களை பிடித்திருக்கிறதை எங்களுடைய அப்பா ஆவி, ஆத்துமா, சரீரத்துல நாங்க உணர்கிறோம் அப்பா. இந்த நாள்ல இருந்து ஒவ்வொருவருடைய இருதயத்துல இருக்கக்கூடிய பயங்கள் விலகட்டும். ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா. தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். இந்த கரத்தை குறித்து இன்னமும் ஆழமாய் அவர்கள் உணர, உங்க இன்டென்ஷன்ஸ், உங்க ஹார்ட்டுடைய இன்டென்ஷன்ஸ நாங்க ஒவ்வொருவரும் உணர எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.